அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரம்மன் எழுதிய தலைவிதி. தனுசு ராசியினருக்கு காதலும் திருமணமும் வாழ்க்கையும் எப்படி அமையும் என்று ஆராய்ந்து பார்க்கும் போது இயற்கையாகவே குருவின் ஆதிக்கத்தை கொண்டு பிறந்தவர்களாக பார்க்கப்படக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அப்படிப்பட்டவர்கள் எந்த விஷயத்தை செய்தாலும் அவற்றை நேர்மையாக செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள். எனவேதான் இவர்கள் காதல் செய்தாலும் அவற்றை மறைவாக செய்யாமல் வெளிப்படையாக தன்னுடைய குடும்பத்தின் சம்மதத்தை பெற்று காதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். அது மட்டுமல்லாது ஒரே நேரத்தில் 2-3 நபர்களை காதலிக்க கூடாது, அப்படி காதலிப்பது தவறு என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் என்றே சொல்லிவிடலாம். அது மட்டுமல்லாது தான் நேசிக்கக்கூடிய அன்பு செய்யக்கூடிய ஒரு நபர் மீது அளவற்ற அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். அவ்வப்போது இவர்களை மகிழ்விக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான பரிசு பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழக்கூடிய யோகமும் இவர்களுடைய காதல் வாழ்க்கையிலும் திருமண வாழ்க்கையிலும் நிறைந்து கிடைக்கும். திருமண வாழ்க்கையை ஒப்பிடுகையில் காதல் வாழ்க்கை மிகவும் இனிமையானதாக அமையக்கூடிய யோகம் இவர்களுடைய வாழ்வில் அதிகமாக உண்டு. அது மட்டுமல்லாது யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையை உணர்ந்து செயல்படக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். எனவே சில நேரங்களில் காதல் தோல்வியையும் எதிர்பாராத சிக்கலையும் சந்தித்தாலும் கூட அவற்றை எளிதாக கடந்து சென்று விடக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். முதல் காதல் தோல்வியை தவிர மற்ற தருணங்கள்ல அவற்றிலிருந்து எளிதாக மீண்டு வடிந்து விடக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தான் மீள்வது மட்டுமல்லாது தன்னை போன்று பாதிக்கப்பட்டவர்களும் தன்னுடைய நண்பர்களையும் அதில் இருந்து பல பிரச்சனைகளிலிருந்து வெளிக்கொணரக்கூடிய அளவிற்கு தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் என்று சொல்லிவிடலாம். அது மட்டுமல்லாது தான் ஒருவர் மீது பாசத்தை வைத்துவிட்டு அவர் தன்னை ஏமாற்றி விட்டார், துரோகம் செய்து விட்டார் என்றாலும் கூட எங்கிருந்தாலும் நன்றாக இருக்கட்டும் என்று வாழ்த்தி தன்னுடைய வழியை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணம் கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் தான். அவர்களை பழிவாங்க வேண்டும் அல்லது வேறேதேனும் சதி செயல்களால் அவர்களை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுடைய மனதில் ஒருபோதும் தோன்றாது. பொதுவாக திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்காரர்கள் தான் பொருத்தமானவர்கள் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் ஜனன கால அடிப்படையில் அவர்களுடைய கிரகநிலைகளின் அமைப்பும் தன்மைக்கும் ஏற்றவாறு ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான பொருத்தங்கள் அமைவதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது பொதுவாக ஒரு ராசியில் பிறந்தவர்கள் அதே ராசியில் பிறந்தவர்களை மணக்க கூடாது என்று சொல்வதும் ஒத்த பண்பு உடையவர் சில சுவாரஸ்யங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதற்காக மட்டும்தான். ஏனென்றால் ஒரே ராசியில் ஒரே மாதிரியான அமைப்பை பெற்றவர்கள், ஒரே மாதிரியான குணங்களை பெற்றவர்கள் தங்களுடைய வாழ்வில், உதாரணமாக ஆணும் பெண்ணும் சூரியனின் ஆதிக்கத்தில் ஆளுமையை அதிகாரம் பெற்றவர்களாக 2 நபர்களுமே அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருந்தால் நிச்சயமாக அங்கு சிரமம் ஏற்படும். அதனால்தான் ஒரே ராசி சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அதே போன்று சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறக்கும் போது விட்டு கொடுத்து செல்லுதல் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். ஆணும் பெண்ணும் இருவருமே விட்டு கொடுத்து சென்று கொண்டிருந்தாலும் வாழ்வுல பெரிய அளவிற்கு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு அமைப்பாக மாறிவிடும். எனவேதான் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அங்கு தேவைப்படுகிறது. அதிலும் குறிப்பாக எந்த ராசியில் பிறந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக காதலின் குணம் ஓங்கி இருக்கும். அதே போன்று ஓங்கி இல்லாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. ஏனென்றால் ஜனன கால அடிப்படையில் கிரக அமைப்பின் காரணமாக தான் அவர்களுக்கு அதுபோன்ற சுவாபங்களும் மனநிலையும் ஏற்படுகிறது. ஆனால் அதிகமாக காதல் அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக நிச்சயமாக முதன்மையாக பார்க்கப்படுகிறவர்கள் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக தான் இருப்பார்கள். அதற்கு பிறகு சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மற்ற விட்டு கொடுத்து சென்றாலும் ஆழ்ந்த அன்பு கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். அதற்கு பிறகு குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிக இனிமையாக மற்றவர்களுக்கும் மனம் நோகாமல் அன்பு காட்டக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். இது மட்டுமல்லாது ஆளுமை திறன் அதிகமாக கொண்ட சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய சுபாவத்தில் அனைத்திலும் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர். அதே போன்று செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதை செய்தாலும் வீரமாக செய்ய வேண்டும் என்று செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். முன் யோசனை இல்லாமல் ஒரு செயலை செய்து முடித்துவிட்டு அதற்கு பின் அதை பற்றி எண்ண மாட்டார்கள். அதன் விளைவுகளையும்
தாக்கங்களையும் பற்றி கொள்ள கூட பொருள்படுத்தாத நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். வித்யாகாரகரான புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதிர்காலத்தில் ஒரு செயலை செய்யும் முன் அந்த செயல் குறித்த விளைவுகளை ஆராய்ந்து செயல்படுவதால் இவர்கள் வாழ்வில் பெரும்பாலும் எதை செய்தாலும் பல முறை யோசித்து செய்யக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிக பெரிய அளவில் தொழில் வளம் பெற்றவர்களாகவும் வருமானம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். அதே வேளையில் நடுநிலை தவறாத அளவில் அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இது மட்டுமல்லாது கிரகநிலைகளுடைய தன்மைக்கு ஏற்றவாறு நட்பு மற்றும் பகை போன்ற உணர்ச்சிகள் இருப்பதால் சில ராசிக்காரர்களுக்கு சேரும் போது அற்புதமான யோகம் காதல் வாழ்விலும் திருமண வாழ்விலும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. உதாரணமாக கன்னிராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் இணையும் போது நல்ல ஒரு வலுவான புரிதல் என்பது அங்கு அதிகமாக இருக்கும். மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி மீனராசிக்காரர்கள் இல்வாழ்வில் துணையாக வரும்போது மற்ற ராசிக்காரர்களை விட கூடுதல் சிறப்பாக வாழ்க்கை இனிமையாக அமைவதற்கான யோகம் உண்டு. இதுபோன்று பல உதாரணங்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம். அதே போன்று எதிரெதிராக பார்க்கப்படுவது கடகம் விருச்சகம் ஆகிய ராசிகளை சொல்லிவிடலாம். இது எல்லா நேரத்திலும் சொல்லிவிட முடியாது. ஆனால் நண்டு தேலின் குணம் கொண்டதால் சில நேரங்களில் சற்று கடுமையான சூழல் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் கூட காதலும் திருமணமும் என்று சொல்லக்கூடிய வேளையில் ஜாதகம் ஜாதக கட்டங்கள் கிரகநிலைகளின் பார்வை அம்ச கட்டம் என பல விஷயங்களை நுணுக்கமாக கவனித்தாலும் கூட மன பொருத்தம் என்பது ஏற்பட்டுவிட்டால் நிச்சயமாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகளை தோஷங்களை பரிகாரம் செய்து இல்வாழ்வில் மனவாழ்வில் இணையும் போது பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும். இப்படி பல்வேறு வகையான பொதுவான விஷயங்கள் இருந்தாலும் கூட தனுசு ராசிக்காரர்கள் ஒருவரை மிக அதிகமாக நேசித்து விட்டால் நிச்சயமாக அவரை விட்டு பிரியக்கூடாது, அவருக்காக என்ன தியாகம் வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற மனம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். யதார்த்தமான நடைமுறை வாழ்க்கையில் காதல் வெற்றி பெறுவதற்காக பல்வேறு விதமான தியாகங்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் தான். அது மட்டுமல்லாது பொதுவாக எந்த ராசியாக இருந்தாலும் பொருந்தும் என்றாலும் கூட அதிகமாக இவர்களுக்கு மிக சிறப்பான ராசியாக பார்க்கப்படுவது சிம்மம், கடகம், மேசம், விருச்சகம் போன்ற ராசிகள் அதிகமாக ஒத்துப்போகக்கூடிய ராசிகளாக பார்க்கப்படுகின்றன. பெரும்பாலும் மற்ற ராசிக்காரர்களை விட அதிக ராசிகள் ஒத்துப்போகக்கூடிய ஒரு தன்மை உண்டு என்றால் அது நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் தான். எனவே எந்த ராசியாக இருந்தாலும் கூட அந்த ராசிக்காரர்கள் தங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்துகிறார்களா என்பதை உணர்ந்தாலே அவர்களுக்காக எப்பேற்பட்ட தியாகம் வேண்டுமானாலும் செய்யக்கூடிய தன்னிகரற்றவர்களாக செயல்படுபவர் நிச்சயம் தனுசு ராசிக்காரர்கள். அது மட்டுமல்லாது உங்களுடைய காதல் வாழ்வில் வெற்றி பெற்றவுடன் தனித்து குடும்பம் செல்லாமல் கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக பார்க்கின்றனர். அது மட்டுமல்லாது அவர்கள் மற்றவர்களுக்காக தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய தியாக குணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். மற்றவர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய செல்வ வளங்களை பிரித்து கொடுத்து அவற்றின் மூலமாகவும் மகிழ்ச்சி காணக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர். எனவே இவர்களுடைய காதல் வாழ்விலும் சரி திருமண வாழ்விலும் சரி பெரும்பாலான பகுதிகள் மகிழ்ச்சியாகவே நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. திருமணத்தில் கணவரோ அல்லது மனைவியோ வாழ்க்கை துணையுடன் மிகுந்த அன்பு கொண்டவர்களாகவும் ஒருபோதும் அவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்ற உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். அது மட்டுமல்லாது மனவாழ்வில் மகிழ்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதுமையான செயல்களில் ஈடுபடக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இவர்களுடைய வாழ்வில் உண்டு. சில நேரங்களில் சுற்றுலா என பல்வேறு இடங்களுக்கு சென்று மகிழ்ந்தாலும் பெரும்பாலும் வீட்டில் இருந்து நேரத்தை கழிப்பதையே விரும்பக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். ஆனால் அதே சமயம் காதலிக்கக்கூடிய வேளையில் தியேட்டர் சினிமா என்று செல்வதை விட இயற்கை அழகு சூழ்ந்த இடங்களை பார்த்து ரசிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கின்றனர். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் கூட துணிச்சலுடன் எதிர்கொண்டு அவற்றை சாதகமாக மாற்றி திருமண வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழல் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு.